அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் விஜய். இன்றைக்கி நம்ம இந்த எபிசோடில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா 11 ரூல்ஸ் ஃபார் லைஃப். அதோட ஃபர்ஸ்ட் ரூல் தான் பார்க்க போகிறோம். நெவர் இக்னோர் யுவர் ஃபிட்னஸ். நம்மளுடைய ஃபிட்னஸை வந்து நாம் எப்போதுமே புறக்கணிக்கக்கூடாது. அதை தான் ஆசிரியர் சொல்ல வராங்க. அதில் ஃபிட்னஸுக்கு 3 பெரும் பகுதிகளாக பிரிச்சிருக்காரு ஃபிட்னஸை. அதில் முதல் பகுதி என்னென்னா ஸ்லீப், செகண்ட் பகுதி என்னென்னா டயட், தேர்டு பகுதி என்னென்னா எக்ஸசைஸ். நாம் இன்னைக்கு ஸ்லீப் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதில் ஃபஸ்ட்டு என்ன சொல்ல வர்றாருன்னா, ஒரு மனிதன் அடிப்படையாக சராசரி 7 மணி நேரத்திலிருந்து 8 மணி நேரம் வரை கண்டிப்பாக தூங்கியே ஆகணும். ப்ராப்பரான உறக்கம் இல்லைன்னா அடுத்த நாள் நம்மளால் ஆக்டிவாக இருக்க முடியாது. அது மட்டும் இல்லாமல் நைட்டு நாம் நல்லா தூங்குறதுனால மட்டும்தான் நம்ம பாடி எமோஷ்னலாகவும் ஃபிசிக்கலாகவும் ரெக்கவரி ஆகும். நிறைய ஹார்மோன்ஸ் எல்லாம். இப்போ நாம் ப்ராப்பராக தூங்கலைன்னா, இப்போ இன்றைக்கி நீங்கள் 7 மணி நேரம் ஒரு மாதமாக ப்ராப்பராக தூங்கிட்டு வந்துட்டுருக்கீங்க. இன்றைக்கி நீங்கள் வெறும் 4 மணி நேரம் தான் தூங்குறீங்கன்னா, அடுத்த நாள் நீங்கள் வேக்கப்பாக எழும்பும்போது, தூக்கத்தில் எழும்பும்போது உங்களுக்கு ப்ராப்பரான ஒரு எனர்ஜியாக நீங்கள் ஃபீல் பண்ண மாட்டீங்க. இரிட்டேஷனாக இருக்கும், ஹெட்டேக்காக இருக்கும், பாடி பெயினாக இருக்கும். நீங்கள் ஒரு ஆக்டிவே எனர்ஜெட்டிக்கே இல்லாத மாதிரி ஃபீல் பண்ணுவீங்க. அதனால நான் சொல்ல வராரு, ஒரு மனுஷனுக்கு ப்ராப்பரான தூக்கம் தேவை 7 மணி நேரத்துலேருந்து 8 மணி நேரம். அதுவும் ஒரே ரொட்டீனை ஃபாலோ பண்ணுங்கள். நீங்கள் 9 o'clock தூங்குவீங்கன்னா டெய்லி 9 o'clock தூங்குங்க. 9:30னா 9:30. செகண்ட் எதை சொல்ல வராங்கன்னா, நீங்கள் தூங்குறதுக்கு முன்னாடி மினிமம் அரை மணி நேரத்துக்கு முன்னாடி நீங்கள் என்ன பண்ணணும்னா, மொபைல் ஃபோனெல்லாம் ஆஃப் பண்ணி ஒதுக்கி வச்சுருங்க ஒரு சைடில். ஏன்னா அதில் இருக்க அந்த பிரைட் லைட்ஸ் வந்து நம்மளோட மூளையில் இருக்க ஹார்மோன்ஸையும் நியூரோ கெமிக்கல்ஸையும் ட்ரிகர் பண்ணி விட்டுறோம். என்ன ஃபீல் பண்ண வைக்கும்னா, நாம் வந்து டே டைமில் தான் இருக்கோம். ஏன்னா நம்ம பிரைட் லைட்டை பார்த்துட்டே இருப்போம், மொபைல் அப்படி ஸ்க்ரோல் பண்ணிகிட்டே இருப்போம். அந்த மாதிரி பார்க்காதீங்க. அப்படி பார்க்குறதுனால உங்கள் தூக்கம் வந்து ப்ராப்பராக வராது. நீங்கள் தூங்க ட்ரை பண்ணால் கூட கெமிக்கல்ஸ் என்ன ஆகும், நியூரோ கெமிக்கல்ஸ் என்ன ஆகும், ட்ரிகர் ஆகிருக்கும். அது என்னன்னு நினைக்கும், நம்ம காலையில் தான் இருக்கும் அப்படின்னு நினச்சிடும். அது பண்ணாதீங்க. அது மட்டும் இல்லாமல் ரூம் வந்து எப்போவுமே டார்க்கான, தூங்குறதுக்கு முன்னாடி அந்த மாதிரி ஒரு அட்மாஸ்பியரை க்ரியேட் பண்ணி வச்சுக்கோங்க டார்க்காக. நிறைய பேர் இப்போ லைட்டு போட்டாலாம் தூங்குறாங்க. அந்த மாதிரி தூங்காதீங்க, உங்களுடைய தூக்கம் வந்து கெட்டு போகும். அது மட்டும் இல்லாமல் ஆல்கஹால், கெஃபைன், இந்த டீ காஃபியெல்லாம் குடிக்கிறதெல்லாம் கம்மி பண்ணுங்கள். அதனால் டீ காஃபி நைட்டு படிக்க வேண்டி நம்ம குடிப்போம். முன்னாடி காலையிலலாம் அம்மா வந்து இது போட்டு தருவாங்க, பிளாக் டீ எல்லாம் போட்டு தருவாங்க. அது வந்து தூக்கம் வராமல் இருக்காது. நைட்டு சமயத்தில் ஆஃப்டர் ஈவினிங் வந்து அபோவ் 5 o'clock மேலே நீங்கள் வந்து டீ குடிக்கிறதெல்லாம், காஃபி, அதுவும் கெஃபைன் உள்ள கண்டென்ட்டு, ஆல்கஹால் இதெல்லாம் அவாய்ட் பண்ணுங்கள். அதனாலலாம் தூக்கம் கெட்டு போகும், உங்களுடைய உடல்நிலையும் மோசமாகும். அதே மாதிரி தூங்கி எழும்புறதுக்கு அப்புறம் காலையில் ஒரு 6 மணி 5:30 எழும்பிடுங்க. அப்புறம் சன்லைட்டில் கொஞ்சம் நேரம் நில்லுங்க. அதனால உங்களுக்கு நிறைய விட்டமின் டி, அது போன்ற நல்ல நல்ல காரங்கள், இதெல்லாம் விட்டமின் டி எல்லாம் உங்கள் உடம்புல வரும். இந்த மாதிரி நல்ல நல்ல கண்டென்ட் தெரியணும்னா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.